மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று டெல்லியில் செங்கோட்டை அருகே ஒவ்வொரு வருடமும் கொடியேற்றக்கூடிய அந்த செங்கோட்டை அருகே ஒரு i20 கார், அந்த i20 கார் வெடிச்சு சுற்றி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கார் சேதமடையுது. அதில் சுமார் 12 பேர் அந்த ஸ்பாட்ல இறந்து போறாங்க. அதோட சேர்த்து 20க்கும் மேற்பட்டோர், சுமார் 24க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதோட சேர்த்து 40க்கும் மேற்பட்டோர் காது கண்ணு பிரச்சனையோட மருத்துவமனைக்கு நகர்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத தாக்குதல். இதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா, அதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் இந்த நபர் தான், டாக்டர் உமர் முகமது. ரொம்ப முக்கியம், டாக்டர் இவர் உமர் முகமது. இவருடைய வயது 36. இவருடைய புகைப்படம் தான் இப்போதைக்கு வெளியாயிருக்குது. இப்போ முதற்கட்ட விசாரணையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கார் யாருடையது, அந்த கார் எங்கேருந்து வந்தது, ஏன்னா அந்த உள்ள இருந்த நபர் யாருன்ற விஷயமா தெரியல. ஏன்னா உடல் சதறிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலையில் அந்த காரை பற்றின விவரங்கள் திரும்பும்போது அது ஒரு ஹூண்டா i20. இந்த i20 HR26CE7674 இது அதோட நம்பர். இது யார் யார்ட்டெல்லாம் கை மாறி இருக்குன்னு பார்த்தா, அது ஹரியானாலேருந்து பிற நபர்களுக்கு கை மாறி வந்திருக்குது. அமீர் ஒருத்தர், அதுக்கப்புறம் தாகிர் ஒருத்தர், அப்புறம் சல்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் அமீர் சாராஜித் அப்படின்னு ஒருத்தர். இந்த நபர்களுக்கெல்லாம் கை மாறி இருக்கு. இந்த நபர்கள் எல்லா பேருமே முதலாவது பிடிக்கிறாங்க. இது அடுத்தடுத்து கை மாறினால கடைசியாக உமர் அகமது எடுத்துகிட்டு போனது தெரியுது. இந்த உமர் அகமது எடுத்துகிட்டு போன அடுத்த 2 நாட்கள் காணவே இல்லை. அதாவது கடைசி 2 நாட்கள் காணவே இல்லை. இந்த நிலைமையில் டெல்லியில் அந்த குறிப்பிட்ட i20 ரெட் ஃபோர்ட் பக்கத்தில், அதாவது செங்கோட்டை அருகே அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில், அதாவது ANFO, அந்த குறிப்பிட்ட வெடிமருந்தோட வெடிச்சு சதறி இருக்குது. அங்கே இருந்தது ஏறக்குறைய 100லேருந்து 150 கிலோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வெடிமருந்து இப்போ வரைக்கும் கணிக்கப்படும். இப்போ வாகனத்தை கண்டுபிடிச்சாச்சு, அந்த நபரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கட்டமாக விசாரணை நோக்கி எதை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதில் தொடர்புடைய நபர்கள்லாம் யாரு, இதற்கு பின்புலமாக இருந்தது யாரு, இதுக்கு முதலாவது நிதி உதவி பண்ணுறது என்ன, உங்கள் நோக்கம் தான் என்ன, எங்கேருந்து வராங்க, இந்த குறிப்பிட்ட அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் இருக்குல்ல ANFO, இதை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முழுமையாக தடை இருக்குது. பின்ன எப்படி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சது, மார்க்கெட்டில் கிடைக்கும்னா இதுக்கு போதுமான லைசன்ஸ்னு ஒன்று தேவை. அந்த லைசன்ஸ் யார் யார்ட்ட இருக்கு, அந்த லைசன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட யார்கிட்ட இவங்க வாங்கினவங்க மொத்தமாக வாங்கினாங்களா, பிரித்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து இதை கலெக்ட் பண்ணாங்களா, இந்த விவரங்களோட அடுத்த கட்ட விசாரணை நோக்கி நகருது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் இருக்குல்ல, இதை பற்றி சொல்கிறீங்க. 1995 அமெரிக்காவில் ஒரு பெரும் தாக்குதல் நடந்துச்சு ஒரு கட்டடம் பக்கத்தில். அது ஒரு அரசாங்க கட்டடம்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் சுமார் 2300 கிலோ இந்த ANFO இருக்குல்ல, இந்த வெடிமருந்து அதை வச்சுருந்தாங்க ஒரு காரில். அப்படி வெடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கட்டடத்தின் பாதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கான அசம்பாவித சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் தான் இங்கே திட்டமிடப்பட்டிருக்கு. அது கடைசி நிமிஷத்தில் 100லேருந்து 150 கிலோ எப்படியா மாறிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் போக போக தெரிய வரும். இப்போ அந்த விவகாரத்துலேருந்து இந்த தீவிரவாதி பக்கத்தில் வரலாம். இந்த உமர் முகமது யார், இவருடைய வயது 36. இந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சுல ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்டர் வேலை பார்க்குறது அல் ஃபலாத் மெடிக்கல் காலேஜ் ஃபரிதாபாத்தில். இந்த மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய இவருடைய மற்ற 2 நண்பர்கள், அவரோட ஒருத்தர் பேர் முசாமில் அகமது, இன்னொருத்தர் பேர் அதீல் அகமது. இந்த 2 பேருமே அவருடைய நண்பர்கள். அதே மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஃபரிதாபாத்தில். இவங்க 2 பேரும் கைது பண்றாங்க. இவங்களும் முக்கியமான குற்றவாளிகள். இவங்களோட சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபட்டதில்லை. இந்த தீவிரவாத சம்பவத்தில் ஈடுபடுறதுல மிக முக்கியமான நபர்கள். அதோட சேர்த்து அவங்க குடும்பத்தினான அவங்க அம்மா சமீமா பானு அவங்க கைது பண்றாங்க. ஆஜித் அகமது, அதுக்கப்புறம் ஜாகூர் அகமது, இவங்க எல்லா பேருமே கைது செய்யப்படுறாங்க. இவங்க 2 பேருடைய சகோதரர்கள். இவங்களும் கஸ்டடிக்கு எடுத்துருச்சு காவல்துறை. இதுல மிக முக்கியமான ஆபத்துன்னு முளைச்சிருக்கு. அதான் இந்த பதிவோட மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, எல்லா காலமும் நரேந்திர மோடி அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பக்கத்தில் நகர்றாரோ அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஆபத்து சேர்ந்தே தான் நகரும். இந்தியா, மிக முக்கியமாக நரேந்திர மோடி, இந்த நபர்கள் எல்லா பேருமே தீவிரவாத தாக்குதல் எப்படா நடத்தலாம் தீவிரமாக காத்துக்கிற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அதுக்கு இலக்கு, மிக முக்கியமான இலக்கு. டாப் 3 முதல் 3 இடங்கள் வச்சுக்கோங்க. அமெரிக்கா 2ஆம் இடத்துல வந்துடும். முதல் இடத்துல இந்தியா இருக்கும். இந்தியாவில் நரேந்திர மோடி கண்டிப்பாக இருப்பார். இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய விஷயம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் மூளை செலவை பண்ணி இளைஞர்களை உள்ள தள்ளினாங்க அப்படின்ற அளவில் பார்த்தா, ஆனால் இன்னைக்கு மாற்றுறது எல்லாமே டாக்டர். இவங்க எல்லா பேருமே ஒயிட் காலர்ஸ், அதுவும் படித்த டாக்டராக இருக்கக்கூடிய ஆளுங்க. அந்த மெடிக்கல் காலேஜில் இவங்க ஏறக்கூடிய ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்க. இந்த ஆளுங்க தான் இதில் ஈடுபடுறாங்க. இதில் கைதாகக்கூடிய பிற நபர்கள் இருக்காங்க பாருங்க. ஒரு பெண் கைதாயிருக்காங்க, அதோட சேர்த்து 3 ஆண்கள். இதில் முசாமில் சாகில், அதில் அகமது மொய்தீன் சையத், அதுக்கப்புறம் சகினா சாஹித், இவங்க எல்லா பேருமே டாக்டர்ஸ். இவங்க எல்லா பேருமே டாக்டர். இவங்கெல்லாம் ஒரு பகுதியிலேருந்து வந்தவங்க கிடையாது. ஒருத்தர் உத்தரப்பிரதேசம் வந்தவர், இன்னொருத்தர் ஹரியானா, இன்னொருத்தர் JK, இப்போ போனார்ல அவரும் JK, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போ வெவ்வேறு இடங்கள்லேருந்து இவங்க சரியாக கனெக்ட் ஆகி உள்ளே வராங்க. இந்த முக்கியமான விஷயம் அந்த மெடிக்கல் காலேஜ் தான். இந்த மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு யார் ஃபண்டு கொடுத்தா, ஃபண்டு எப்படி இவங்களுக்கு வந்துச்சு, நிதி எப்படி, நிதி இல்லாமல் எதுவுமே நகரவே நகராது.
பணம் இருக்கணும் கரெக்டாக. பணம் இருந்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய விஷயங்களை நோக்கி நகர்த்துற வேலை இருக்குல்லையா அது நடக்கும். அப்போ இவங்களுக்கு பணம்னு ஒன்று இருக்குல்லையா அது எங்கேருந்து வந்தது? இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தெரிய வரது என்ன அப்படின்னா, ஜெய்சி முகமது, பாகிஸ்தான்லேருந்து இயங்கக்கூடிய ஜெய்சி முகமது, அதுக்கடுத்து AGUH அன்சர் உல் ஹிந்த்னு ஒரு அமைப்பு. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. இந்த ரெண்டு அமைப்பு தான் மிக முக்கியமான குற்றவாளிகள். ஆனால் தீவிரவாத அமைப்புல அடையாளப்படுத்துறது ஒரு பக்கத்து, ஆனால் இவங்க எப்படி நிதியை அளிக்கிறாங்க, இதுதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் வெடிச்சு செல்லக்கூடிய இன்னொரு விஷயம். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஏதாவது அடிப்படைவாத தீவிரவாத அமைப்புகள் இருக்கும், இல்லை அடிப்படைவாத சித்தாந்த கொண்ட அமைப்புகள்லாம் இருக்கும். அந்த அமைப்புகள் மூலமாக நிதியை கொடுத்து ஒரு அரசியல் கட்சிக்கு கீழே இயங்குவானுங்க. இந்த இங்கே அல்லுமாலாம் இயங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தெரிஞ்சிச்சு, இந்த கும்பல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. இவங்களை வச்சு ஓரளவுக்கு ஃபண்டை கொடுத்துருவானுங்க. ஆனால் இதில் பாருங்க, இந்த வந்த வழி எல்லாமே இந்த மெடிக்கல் காலேஜோட இயங்கக்கூடிய NGO சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜோடைய யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிகளுடைய நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. அப்போ படித்த இளைஞர்கள் மத்தியில் நல்ல வெல் எஜுகேட்டடாக, அதுவும் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இந்த நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்காங்க. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, புதிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த உருப்படான போகிறவன், இந்த குறைஞ்ச வயசில் இருக்கிறவன், இவங்களை கூப்பிட்டு வச்சு மூல செலவு பண்ணிடுவான்ற பயம் போய் லாஸ்ட்டில் காலேஜுக்குள்ளேயே, அதுவும் மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே இந்த ஃபண்டெல்லாம் அனுப்ப முடியுன்ற அளவுக்கு வந்து நிற்கிது. எனவே இதுதான் மிகப்பெரிய அளவில் சிக்கலான விஷயம். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இதை செய்ய தொடங்கினா வச்சுக்கோங்க, என்ன நிலைமைக்கு நாடு போய் முடியும்? ஆனால் நீ நம்புங்க, இன்னும் ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு 10 மாதம் ஒரு கும்பல் கிளம்பும். தேவையில்லாமல் இளைஞர்களை பாடுபடுத்துகிறது மத்திய அரசு. தேவையில்லாமல் கைது நடவடிக்கைகள் மூலமாக குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறது மத்திய அரசு. பாஜக அரசு மதவெறியோட செயல்படுது. இதை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஓட்டு பொறுக்கி தின்ற திமுக அந்த கும்பலை செய்வாங்க பாருங்க, அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய துணை கட்சிகள் இதே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்லை கடைசியில் சில விஷயங்கள் சொல்கிறேன். எனவே இப்போ ஆபத்து எங்கேருந்து முளைக்குது அப்படின்னா, இப்போ டாக்டரு, மெடிக்கல் காலேஜுக்குள்ள, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்குள்ள, இதுக்குள்ள காசை நகர்த்தி அங்கேயே இந்த மாஸ்டர் மைண்டுக்கான வேலை நடந்துச்சு வச்சுக்கோங்க, நாடு உருப்பட்ட மாதிரி தான். இதில் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வெடிப்பு சம்பவம் நடக்குது இல்லையா, இந்த வெடிப்பு சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. யாரு? அது சம்பந்தப்பட்ட 2 டாக்டரை கைது பண்ணுறாங்க. இந்த 2 பேர்ட்டு 2900 கிலோ எது அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் இருக்கு இல்லையா, இது கைப்பற்றுறாங்க. வெடிச்சது 100 கிலோ. இந்த 2900 கிலோ வெடிச்சிருச்சு வச்சுக்கோங்க, இந்த இருக்க கொடிய திரடம் இந்த இடமே இல்லாமல் போயிடும். இதுதான் நீ திட்டமாக இருந்திருக்கணும். இதை கணிப்புன்னு வச்சுக்கோங்க, இந்த இடமே இல்லாமல் போயிடும். நான் முன்பு ஒரு அமெரிக்காவோட பில்டிங் அமைச்சேன்னா அந்த அளவுக்கு அது பாதிப்பு உருவாக்க வல்லது. ஏற்கனவே 3000 கிலோ நகர்த்திருக்கானுங்க. இது எப்படி நகர்த்தி கொண்டு வந்தாங்க, இதுக்கு யார் யாரெல்லாம் உதவுனான்றது அடுத்தடுத்த விசாரணை வெளியே வந்துடும். தற்போதைய நிலைமை இதெல்லாம் வெளிவந்திருக்கு. அப்போ சம்பவத்துக்கு முன்பே 2900 கிலோ பிடிச்சிருக்காங்கன்னா, அது எப்படி பிடிச்சாங்கன்னா, தொடர்ந்து இந்தியா முழுவதும் தீவிரவாத தாக்குதல்கள் இல்லை தீவிரவாத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை கவனிக்கக்கூடிய எண்ணெயே தொடர்ந்து இந்தியா முழுவதும் கைது பண்ணுறாங்க. குஜராத் அது இதுன்னு ஏகப்பட்ட இடங்களில் தீவிரமாக செயல்படுறான்னு வச்சுக்கோங்க. இதில் கொடுமையை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் கைது பண்ணக்கூடிய அதில் அகமது இருக்கார்ல, இவர் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் எங்கே இந்த 2900 கிலோ கைது பண்ணுறாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உத்தரப்பிரதேசத்தில் தகவல் கொடுக்குறாரு. முஜாஹில் சயீது சொன்னதுக்கு அப்புறம் தான், இவனை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சில மணி நேரங்களில் டெல்லியில் இந்த வெடிப்பு சம்பவம் நடக்குது. மொத்தத்தில் சம்பவத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, மாநிலங்கள் மாறுபடலாம், வெவ்வேறு இடங்கள் இருக்கலாம், நாங்கள் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்கலாம், எந்த மெடிக்கல் காலேஜில் வேலை ஆகலாம், ஆனால் மெடிக்கல் காலேஜ் முழுவதும் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதை வச்சே ஒரு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுற எல்லா வேலையும் டாக்டர்ஸே பண்ணியிருக்கீங்க. சூப்பர். பதிவோட இறுதியாக டெல்லியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுடைய தற்போதைய நிலவரம் இதுதான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி பதிவை முடிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஐயோ நடந்துருச்சு நினைக்கிறோம். நடக்கிறதுக்கு முன்னே 1000 தடுத்துருக்காங்க பாருங்க, அது நமக்கு தெரியுதில்லை. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எண்ணெயை அரெஸ்ட் இல்லையா, இந்த எண்ணெயை கைது பண்ண அவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் எடுங்க, ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, மே, ஏப்ரல் எடுங்க, ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுவதும் கைது நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் கைது நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம ஏதோ வகையில் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். எப்படி இந்த கைது நடவடிக்கை மூலமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து வச்சுக்கவே, இங்கே எல்லா வேலையும் நடத்தி காட்டியிருப்பானுங்க. எல்லா வேலையும் ஈடுபடுறக்கான எல்லா விஷயமும் இங்கேயும் நடக்க தான் செய்யுது. என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் என்னைய உள்ள வந்து வேலையை பார்த்துட்டு போகுது. எனவே இன்னைக்கு டெல்லியில் நடந்தது நேற்று இங்கே நடக்க வேண்டியது தான். ஆனால் எண்ணெயை தரக்கூடிய அந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதோடைய அதி தீவிரமான நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதன் மூலமாக கைது செய்யப்படுறாங்க. இந்த டைரக்டர் அமீர்லாம் காணாமல் பார்த்தீங்களா, வரவே மாட்டேன் வெளியே, வாயை மூடி எங்கிட்ட படுத்துறியான்னு வச்சுக்கவேன். இப்படி 4 பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களை எதிர்க்கிறது இஸ்லாம் எதிர்க்கிறது அர்த்தமாகாது. இதை நரேந்திர மோடி அவர்களே தீவிரவாதத்துக்கு மதமே இல்லை என்று முடிவுக்குவாங்க. அந்த நபர்கள் எல்லாம் மனித குலத்துக்கு எதிரான நபர்கள், அவங்களாம் அழிக்கப்பட வேண்டிய நபர்கள்.
என்ன இவங்க சாதிச்சிருவாங்க? டாக்டரா இருக்கானுங்க, என்ன இவங்க சாதிச்சிருவானுங்க? ஒரு அப்பாவி உயிர் 22 பேர் உயிர் உடல் செதறி சாவறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம்? இந்த கோயம்புத்தூர் நடந்துச்சு, அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. நடந்து முடிஞ்சு அவங்க மறந்தே போயிட்டான்னு வச்சுக்கவேன். அதாவது சிக்கல் எங்கே வருது நீ புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இவங்க எல்லா பேருக்கும் எந்த தைரியம் வருது அப்படின்னா, இந்த அரசியல் கட்சிகள் இல்லையா, அவங்க ஓட்டுக்கு என்ன வேணா செய்வாங்க, நம்மகிட்ட எப்படி ஓட்டு கேட்டு வருவாங்க. இந்த ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கி அரசியல் இருக்குல்ல, இந்த ஓட்டு பொறுக்கி தின்ற அரசியல் இருக்கு இல்லையா, இதனால இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் கண்டிக்க வேணாம். ஆனால் அந்த கோயம்புத்தூர்லாம் சிலிண்டர் வெடிச்சிருச்சுட்டாங்க. சிலிண்டராடா வெடிச்சிச்சு, வாயை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் சிலிண்டர் வெடிச்சுட்டு ஓடி இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லை. முதலமைச்சர் வந்து யாரும் வாயை திறக்கவே இல்லை. ஏன் நினைக்கிறீங்க? தீவிரவாத நடவடிக்கை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு வக்கு கிடையாது. ஏன்னா எங்க ஓட்டு போயிருமோன்னு. ஏடா தீவிரவாத நடவடிக்கை கண்டிச்சா ஓட்டு போகுமாடா? அப்ப அந்த அளவுக்கு இவங்க அரசியலை கட்டமைச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படும் போது இங்க தீவிரவாத நடவடிக்கைகளை இதை கண்டிக்கலாம் முடியாது. கண்டிக்கிறதுக்கே இங்க மனசே கிடையாது. அப்படி கண்டிச்சா வச்சுக்கவேன் 2 மனசு தான் கண்டிப்பாங்க. ஏன்னா அடிப்படைவாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆதரவு தேவைன்னு இன்னைக்கும் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இவங்களோட ஒரு அறிவு கட்ட கீழ்த்தரமான அசிங்கமான பிறவி பார்க்கவே முடியாது. ஓட்டுக்காக தீவிரவாத நடவடிக்கையை தீவிரவாதம் அப்படின்றதுக்கும் அதை கண்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட அருவருப்பான ஜீவன் எதுவுமே கிடையாது. நான் கேட்கிறேன், அவங்க குண்டு வச்சு செத்து போயிட்டாங்க 20 பேர். அந்த குண்டு வெடிப்புல வெறும் இந்துக்கள் மட்டும் சாவாங்க, இல்லை வெறும் பாஜக கட்சியினர் மட்டும் சாவாங்க, இல்லை வெறும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் மட்டும் சாவாங்க. இப்படிதான் இருக்காங்க. அது வெடிச்ச அப்பாய் உயிர் எல்லாம் போச்சு. கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சு எத்தனை பேர் கை போச்சு, கால் போச்சு, எத்தனை குடும்பத்தை நிர்மூலமா ஆக்குறானுங்க. அவங்க ஃபுல்லா கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ள போய் நல்லா வாழ்ந்துட்டு அவங்க அண்ணா நூற்றாண்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா கடைசியில் பாதிக்கப்பட்டது அப்ப அப்பாவி மக்கள் தானே. அது எல்லா மதத்திலும் இருக்காங்களே, அவன் எல்லாம் பாதிக்கப்படுறான்னு ஒரு அறிவு வேணா, எனக்கு அந்த அறிவே கிடையாது. அந்த அறிவு நமக்கு வேணும். எவன் மேல அந்த தீவிரவாத நடவடிக்கை கண்டிக்கலையோ, எவன் மேல இந்த தீவிரவாத நடவடிக்கை இது முற்றிலும் வீழ்த்தப்படணும்னு முன்னுக்கு வரலையோ, அவையெல்லாம் அயோக்கிய ராஸ்கள். அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது முடிவுக்குவாங்க. போதும்.